படத்துல பாத்தீங்கன்னா நீங்க கண்டென்ட கேப்பீங்க. இந்த படத்துல கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் தான். அந்த 10 நிமிஷம் கண்டென்ட் என் மனச வந்து உருக்கி பாதிப்பு ஏற்பட்டுச்சு. என்னன்னா அது உங்களுக்கு யார் யாரு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 17 வருஷம் அப்பாவையும் மகனும் பிரிஞ்சு இருந்தாங்க. அந்த 17 வருஷம் இருந்தது அவங்க எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்ததோ நான் 26 வயசுல கஷ்டப்பட்டேன். ஏன்னா எங்க அப்பா 26 வயசுல இறந்தாரு. அந்த கஷ்டம் இந்த படத்துல எனக்கு உருகி சொல்லிச்சு. ஏன்னா இப்ப அப்பா இல்லாத கஷ்டத்தை எனக்கு இந்த படத்துல காமிச்சாங்க. ஏன்னா அவங்க அப்பா எந்த அளவுக்கு சென்டிமெண்டா அவங்க பையனுக்கோசம் வில்லத்தனத்தையும் ரவுடி சேர்த்து விட்டாரோ, அவங்க பையனுக்கோசம் தூக்கிட்டு வந்து நின்னாரோ, அது போல இப்ப எனக்கு எங்க அப்பா இல்ல. அதுதான் இந்த படத்துல 10 நிமிஷம் கண்டென்ட் தான் தர, வேற எதுவுமே இல்ல இந்த படத்துல. ஆனா ஜிவி உள்ள வந்து குதிச்சாரு பாருங்க, குதி கண்டென்ட்டே பிரிச்சு மியூசிக் சும்மா டமாட்டுமான்னு பேச போட்டு குமுக்குறாரு பாருங்க. குமுக்கு அப்படி குமுக்குறாரு ஜிவி. என்னங்க இவரு படத்துல நம்ம ஏகே ஒரு ஹீரோனா ஜிவி 2வது ஹீரோங்க. ஒவ்வொரு பாட்டு அந்த கானா பாட்டு தன்னா நானே நானே தன தன்னா நானே நானே தன்ன நானே நானே தன தன்னா நானே நானே. நம்ம சிம்ரன் மேடம் சும்மா இடுப்ப டப்பா டப்பான்னு ஆட்டுறாங்க பாருங்க. சும்மா டப்பாக்கு டப்பாக்குன்னு ஆட்டுறாங்க சிம்ரன் மேடம். அவங்களெல்லாம் இன்னமும் நான் கல்யாணம் பண்ணி சொன்னா, ஏன்னா இன்னும் வயசாகுது. இந்த வயசுலயும் அவங்க பண்ணிப்பாங்களா?